அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 30/3/2026 பங்குனி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று துவாதசி திதி, திரியோதசி திதி இரண்டர கலந்து அனுஷ்டிக்கப்படுகின்ற ஒரு அருமையான நாள். இந்த நாளிலே மக நட்சத்திரமாகப்பட்டது சம்பவிக்கிறது. இந்த நாளிலே பிரதோஷ கால பூஜை என்பது மிகவும் சீரும் சிறப்புமாக பல்வேறு சிவாலயங்களே 63 திருவிழா என்பது இந்த நாளிலே அனுஷ்டிக்கப்படுகிறது. திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் 63ம், அதே போல பல்வேறு இடங்களிலே 63 திருவிழாக்கள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள், சுவாமிக்கு ஆராதனைகள், அதே போல இந்த நாளிலே திங்கட்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிகவும் சிறப்பான ஒரு நாள். இந்த நாளிலே திங்கட்கிழமையும் பிரதோஷமும் வருவது மிக சிறப்பான முறையிலே சிவ வழிபாட்டிற்கும் நந்தி எம்பெருமான் வழிபாட்டிற்கும், குருவர்க்கெல்லாம் தலைமை குரு, முதல் குரு என்று சொல்லக்கூடியவர் தான் நந்தி எம்பெருமான். சிவாகமத்திலே ஆகமத்தை இறைவனார் தந்தருளும் பொழுது நந்தி எம்பெருமான் உடனிருந்து கேட்க அவர் மூலியமாகவே சிவாகமம் பிறந்ததாக வரலாறு சொல்கிறது. இதிலே குருவிற்கெல்லாம் குரு பரம்பரையிலே மூத்த குரு என்று சொல்லக்கூடிய நந்தி எம்பெருமான் இந்த நாளிலே இந்த பங்குனி மாத கடைசி பிரதோஷம் ஆகப்பட்டது மிகவும் சிறப்பான பிரதோஷம். தவறாமல் கலந்து கொண்டு இறைவனுடைய நல்லாசைகள் பெற்று எல்லா விதமான வளமும் நலமும் பெற வேண்டுகின்றேன். இந்த நாளிலே மக நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானையும் நந்தியம் பெருமானையும் தென்முகக் கடவுள் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு செய்யும் பொழுது உங்களது அஷ்டம சனி தோஷம் சற்று குறைந்து நல்ல முன்னேற்றத்தை தருவதார். மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு முயற்சியும் தெளிவான விஷயங்களும் அதே போல மறைமுக எதிரிகளும் பெற்றக்கூடிய நீங்கள் இந்த நாளிலே சில முன் யோசனையுடன் செயல்படும் பொழுது, சாதுரியமான யோசனைக்கான விஷயங்களை செய்யும் பொழுது நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் வந்து சேர்கிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் அதற்கான விஷயங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதே போல எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் பெற்றோர்களிடத்திலே ஆலோசனை பெறுங்கள், அல்லது உங்களது வழிகாட்டி இல்லை குருநாதர் போன்றவர்களிடத்திலே ஆலோசனை பெற்று அந்த விஷயத்தை சிந்தித்து செயல்படுத்தும் பொழுது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் வந்து சேர்க்கிறது. ரிஷபராசினியர்களே, ரிஷபராசிகளுக்கு நல்ல ஆதாயமும் ஆற்றலும் அறிவும், தொழில் முன்னேற்றங்களும் முன்னேற்ற பாதைக்கான விஷயங்களும், தொழில் மாறி அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய நன்மைகள், எந்த ஒரு விஷயத்தையும் தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது நல்ல லாபத்தை பெறலாம். தனலாபங்களும் ஐஸ்வர்யங்களும் அதே போல முயற்சிக்கான விஷயங்களும், எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுத்தும் போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு இன்பமான சூழல் ஏற்படுகிறது. மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஆதாயமான நாட்களாகவும், இந்த நாளிலே பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமான விஷயங்களாகவும், சில நேரங்களிலே சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்படுகிறது. வீண் விரயங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களிலே தேவையில்லாத நபர்களுடைய பழக்க வழக்கத்தினால் வீண் விரயங்கள் ஏற்படுகிறது. சில முன் ஏற்பாட்டு விஷயங்களிலே சற்று கவனமாக இருங்கள். அதே போல சில முக்கிய நிகழ்வுகளுக்கு நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய விஷயங்களும், அதே போல தலைமை பொறுப்பை ஏற்று நீங்கள் வழிநடத்தக்கூடிய விஷயங்களும் சில நேரங்களிலே உங்களுக்கு சிறந்த முறையிலே நடப்பதால் உங்களுக்கு சற்று முக்கிய ஆவணங்களும் சில விஷயங்கள் சிறப்பாக அமையும். கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, தளர்வு இல்லாத வாழ்க்கை, அதே போல முன்னேற்ற பாதையிலே வழிவகுக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த நாளிலே சொத்துக்கள் போன்ற விஷயங்களிலே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள், அதே போல நீண்ட நாட்களாக இருந்த சொத்து சார்ந்த விஷயத்திற்கான வம்பு வழக்குகள் நீங்கி அது உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலையை முடிக்கக்கூடிய தருணங்கள், வெற்றிக்கான விஷயங்கள், அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து சிந்தித்து செயல்படுத்தும் போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய தருணங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக முயற்சி செய்யும் பொழுது அதிலே லாபங்களும் ஆதாயங்களும் வெற்றிக்கான நிகழ்வுகளும் ஏற்படுகிறது. பிற இடத்திலே சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களிடத்தை கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு. இஎம்ஐ பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளாமல் இருங்கள். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு பல்வேறு விஷயமான சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே எடுத்த காரியத்திலே அதீத முயற்சிகள் செய்யும் போது நல்ல லாபங்களும் அதே போல வெற்றிக்கான விஷயங்களும் ஏற்படுது. தொழில் சார்ந்த இடங்களிலே உங்களது உயர் அதிகாரத்திலே சில பகமை செய்யக்கூடிய விஷயங்களும், கலகக்காரர்களிடத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடிய நிமித்தங்களும் உங்களுக்கு ஏற்படுது. சில நேரத்திலே
உங்களது கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய விஷயத்திற்காக தேவையில்லாத நபர்களால் கேளிக்கை கிண்டலுக்கு ஆளாகக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே உங்களது முயற்சியால் ஏற்படக்கூடிய வெற்றிகளும் பிறர் படித்து செல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம். எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் அதில் உங்களுக்கு பாராட்டுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, மனக்கவலை, மனவேதனைகள் நீங்கி ஒரு பல்வேறு விதமான விஷயங்களிலே நீங்கள் ஏமாற்றங்களை சந்தித்திருந்தாலும் இனி வரக்கூடிய நேர்களால் சில உங்களது சாதுரிய புத்தியை கொண்டு நீங்கள் அந்த விஷயத்தை தவிடுபடியாக்கி முன்னேறக்கூடிய விஷயம் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு பல்வேறு விதமான இன்பமான சூழ்நிலைகள், எந்த ஒரு முயற்சி செய்யும் போதும் நல்ல லாபங்கள் ஏற்படுகிறது. அதே போல் தொழில் ஸ்தானத்திலே நல்ல வெற்றியும், உயர்கல்வி படிப்பதற்கு நல்ல வாய்ப்பும், ஆதாயங்களும், ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்களும், அதே போல் சிலர்களுக்கு மாலுமிகளுக்கான தகுதிகளும், அதாவது நேவி போன்ற விஷயங்களே கடல் சார்ந்த இடத்திலே பயன்பெறக்கூடிய தகுதிகளும், பயனாளிகளுக்கான விஷயங்களும், சொந்த வீடு வாங்கக்கூடிய நிர்பந்தம், அதே போல் சிலரால் கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு, நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்கள் தொழில் போட்டி பொறாமைகள் நீங்கி உயர் பதவி வரக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் போன்றவற்றை இருந்தாலும் சில நேரங்களிலே சில இடத்திலே சில மனக்குழப்பங்கள், அதே போல் பிற இடத்திலே மனக்கசப்பும், தொழில் சார்ந்த இடங்களிலே இன்னும் சில விஷயங்களை நாம் கற்றிருக்கலாமே என்று ஒரு விதமான குழப்பத்திலே தொழில் செய்யக்கூடிய நிர்பந்தம், அதே போல தொழிலை முழுமையாக விருத்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற தொழிலை அமைக்க பெறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், எடுத்த காரியத்திலே வெற்றி குறைவு, அதே போல் லாபங்கள் வர இல்லாமல் ஒரு சூழ்நிலை. எனவே நீங்கள் சற்று கவனமாக இருந்து சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபங்களை பெறலாம். துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் லாபங்களும் அதே போல வெற்றிக்கான விஷயங்களும் ஏற்படுகிறது. உங்களுக்கு தொழில் ஸ்தாபன இடங்களிலே நல்ல லாபங்களும், ப்ரமோஷன் போன்ற விஷயங்களும் ஏற்படுகிறது. அதே போல் தொழிலிலே நல்ல முன்னேற்றமும், எடுத்த காரியத்திலே வெற்றி, சில நேரங்களிலே உங்களது கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய விஷயங்களும், வீண் ஆதாயங்களும் ஏற்படுகிறது. அதே போல் தேவையில்லாத நபர்களால் சில யோசனை இல்லாத செயல்களும், சிந்தித்து செயல்படக்கூடிய திறனை சற்று குறைத்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே உங்களது சாதுரியமான குணத்தை நிரூபிக்கும் போது நல்ல லாபங்களை பெறலாம். தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஆதாயமும், அதே போல சொந்த தொழிலே நல்ல முன்னேற்றமும், பிறலால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் விரோதியாக கருதக்கூடிய நபர்களுக்கும் நீங்கள் உதவி புரியக்கூடிய ஒரு நிலை, அந்த தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள், அதே போல பிற இடத்திலே கருணை கொடைகள் செய்யக்கூடிய ஒரு லாபங்கள், கருணையான உங்களது உள்ளத்தால் பல உதவி செய்யக்கூடிய நேரங்கள், அதாவது உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. பிறருக்கு உதவி செய்தாலே நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு விஷயம். குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் சிறியோர்களுக்கும் அதே போல உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது நல்ல லாபங்களை பெறக்கூடும். மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு நல்ல முயற்சியும், முயற்சிக்கான ஆதாயமான விஷயங்களும், சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமையப்பட்டிருந்தாலும் நல்ல தொழிலுக்கான வலுப்பெறக்கூடிய செயல்களும், 7 சனியிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு இப்பொழுது ஒரு தெளிவான ஒரு மனநிலை, தொழிலை எப்படி நடத்துவது என்னக்கூடிய பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் முன்னேற்ற பாதைக்கான வழி, தொழில் முன்னேற்றத்திலே நல்ல ஒரு ஆய்வுக்கான விஷயங்களை ஈடுபடுத்தி உங்களது பல்வேறு விதமான சாதுரியமான விஷயங்களை கையாண்டு தொழில் வெற்றிக்கான பாதையிலே செல்லும்போது நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக உங்களது முயற்சியாகப்பட்டது தெளிவுற்று தெளிவான விஷயங்களில் ஈடுபடும் போது நல்ல லாபங்களை பெறக்கூடிய நிமித்தங்கள், தொழிலுக்கான வெற்றிக்கான விஷயங்கள் நடைபெறுகிறது. அதே போல எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு ராசி மண்டலத்திலே ராகு, புதன், செவ்வாய் சேர்க்கை. ராகு நல்ல லாபத்தை கொடுத்தாலும் புதன் சில நேரங்களிலே மனக்குழப்பத்தையும், செவ்வாய் கோபத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களும் ஏற்படுத்தால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. கணவன் மனைவியிடையே பல கருத்து வேறுபாடுகள், 7ஆம் பார்வையாக கேது பகவான் ராகுவையும் செவ்வாயும் பார்ப்பதால் கணவன் மனைவியிடத்திலே பல்வேறு விஷயங்களுக்காக தகுதி அடிப்படையிலே பிரச்சனை. ஆகையால் சற்று கவனமாக இருங்கள். வீண் பிரச்சனைகளுக்கு செல்லாதீர்கள். சமாதானம் செய்தே உங்களது முயற்சிகளை வெற்றிகரமாக முடித்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிடத்திலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. பிறரிடத்திலே கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. மன குழப்பங்கள் நீக்க அருகாமையிலே உள்ள விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்யும்பொழுது
கவனக்குறைவிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். நல்ல ஆதாயங்களும் லாபங்களும் தேடி வரும். மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு முயற்சியும் அதே போல இடைவிடாது லாபங்களும், இறைப்பணியும் இல்லறப்பணியும் என்று சொல்வது போல என்ன செய்வது என்று தெரியாத ஒரு மனநிலை, எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பூர்த்தி அடையாமல் ஒரு நிலை, சொந்த வீடு கட்ட வாய்ப்பு கிடைத்தும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சில நிர்பந்தங்கள், எடுத்த காரியத்திலே வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு சமயோசித புத்திகளை உங்கள் பயன்படுத்தாத ஒரு நிலை, அதே போல் பிற இடத்திலே கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய சில சில பிரச்சனைகள், சில நேரங்களிலே தொழில் முன்னேற்ற பாதையிலே சென்றாலும் லாபம் வராத நிலை, இம்மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் சற்று மெல்ல மெல்ல நீங்கி சனியினுடைய பூர்ண நல்லாசைகளோடு வருகின்ற குரு பெயர்ச்சிக்கு மேல் உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெற உள்ளது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்தையும் விரிவு செய்வதற்கு ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது லாபத்தை பெறுங்கள். எடுத்த காரியத்திலே வெற்றி, விடாமுயற்சிகள் ஏற்படுகிறது.